சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உலக அரசியல் வரைபடத்தையே உலுக்கியுள்ள வாஷிங்டனின் அசுர பின்வாங்கல் தைவான் நாட்டுக்கு வழங்கவிருந்து $14 பில்லியன் மதிப்பிலான பிரமாண்ட ஆயுத விற்பனையை அமெரிக்கா தற்போது அதிரடியாக நிறுத்தி வைத்துள்ளது உலகரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான சாத்தியமான போருக்காகவும் எஃபிக் ஃபியூரி என்ற ராணுவ நடவடிக்கைக்காகவும் தனது சொந்த வெடிமருந்துகளை சேமிக்கும் நோக்கில் இந்த அவசர முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் பெய்ஜிங்கில் ஷி ஜின்பிங்குடன் ட்ரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் இந்த ஆயுத ஒப்பந்தம் சீனாவுடனான ஒரு பேச்சுவார்த்தை கருவியாக மாற்றப்பட்டுள்ளதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரின் சமரச முயற்சியால் அமெரிக்கா ஈரான் உறவில் புதிய அமைதி திருப்பம் ஏற்படுமா அல்லது ஈரானிய போருக்காக ஆயுதங்களை சேமிக்க தைவானுக்கு ட்ரம்ப் கொடுத்த $14 பில்லியன் அதிர்ச்சி சீனாவை தைவான் மீது படையெடுக்க தூண்டுமா? ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் விதிக்கப் போகும் சேவை கட்டணத்தை அமெரிக்க கடற்படை ராணுவ பலம் கொண்டு முறியடிக்குமா? விரிவான செய்தி தொகுப்பு இதோ. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாராயிருங்க. Coming soon. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் பதற்ற தணிப்பு மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் அதிரடி சமரச முயற்சிகளுக்காக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மெக்சின் நக்வி ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை நேரில் சந்தித்து அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான வரலாற்று போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தை சர்வதேச அரங்கில் பெரும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ ஊடகமான தஸ்னீம் செய்தி நிறுவனம் இந்த அதிரடி சந்திப்பு குறித்து அதிகாரப்பூர்வ விவரங்களை வெளியிட்டுள்ளது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் அமெரிக்கா ஈரான் இடையேயான எஞ்சியிருக்கும் மிக முக்கிய கருத்து வேறுபாடுகளை களைவதே இந்த சந்திப்பின் முதன்மை நோக்கம் என தெரியவந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 8 அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போதிலும் இருதரப்பும் இதுவரை முறையான நிரந்தர அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் போரை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமீபத்திய மற்றும் அதிமுக்கிய புதிய முன்மொழிவுகள் குறித்து இரு நாட்டு அதிகாரிகளும் இந்த சந்திப்பில் மிக தீவிரமாக ஆய்வு செய்துள்ளனர். சர்வதேச அளவில் நிலவும் இந்த முரண்பாடுகளை தீர்த்து அமைதியை நிலைநாட்டுவதில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக களமிறங்கியிருப்பது தெற்காசிய மற்றும் மத்திய கிழக்கு அரசியல் வட்டாரங்களில் மிக முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகின்றது. இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் தீவிரமாக நடந்து வரும் வேளையில் ஈரானுக்கு எதிரான போருக்கான தற்காப்பு ஆயுதங்களை சேமிப்பதற்காகவே தைவானுக்கான $14 பில்லியன் ஆயுத ஒப்பந்தத்தை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளதாக வெளியான தகவல் இந்த பேச்சுவார்த்தைகளின் அவசியத்தை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நகர்வுகளுக்கு மத்தியில் பாகிஸ்தானின் இந்த சமரச முயற்சி அமெரிக்க ஈரான் உறவில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கடும் எதிர்ப்பையும் தடைகளையும் துச்சமாக மதித்து சர்வதேச எரிசக்தி போக்குவரத்தின் இதயமாக திகழும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியே செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டண முறையை கொண்டுவர ஈரானும் ஓமானும் கைகோர்த்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நேரடி எச்சரிக்கையை மீறி இரு நாடுகளும் நடத்தியுள்ள இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை உலக வர்த்தக சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல சர்வதேச ஊடகமான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி அறிக்கையின்படி உலகின் மிக முக்கியமான இந்த கடல் வழி பாதையை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அதன் மூலம் நிரந்தர வருவாய் ஈட்ட ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஈரானின் இந்த அதிரடி திட்டத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். வியாழக்கிழமை ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தி என்பது ஒரு சர்வதேச நீர்வழி பாதை. அங்கு எந்தவித சுங்க கட்டணங்களையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது எப்போதுமே இலவசமாகத்தான் இருக்க வேண்டும் என்று மிக ஆக்ரோஷமாக எச்சரித்துள்ளார். சமீபத்தில் நடந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கு பிறகு இந்த முக்கிய கடல்வழி பாதை ஈரானின் முழுமையான ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது. இதனால் இந்த வழியான கப்பல் போக்குவரத்து ஏற்கனவே சரிவடைந்துள்ள நிலையில் தற்போது ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஓமான் ஒப்புக்கொண்டிருப்பது வாஷிங்டனை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சர்வதேச கடல் சட்டத்தின்படி சர்வதேச நீரிணைகளில் கப்பல்களுக்கு நேரடியாக சுங்க கட்டணம் வசூலிப்பது சட்டவிரோதமாகும். இதனை முறியடிக்க ஈரான் ஒரு தந்திரமான சட்ட ஓட்டையை பயன்படுத்தியுள்ளது. சுங்க கட்டண
கட்டணம் என்ற பெயருக்கு பதிலாக கப்பல்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான கட்டணம் என்ற பெயரில் பணத்தை பறிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஈரான் ஏற்கனவே பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தை அமைத்துள்ளது. இந்த அமைப்பின் கீழ் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் அனைத்து கப்பல்களும் தங்களின் சரக்கு விவரங்கள், காப்பீடு மற்றும் பணியாளர்களின் தேசிய இனம் உள்ளிட்ட 40 கடுமையான கேள்விகள் கொண்டு சரிபார்ப்பு படிவத்தை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளை தொடர்ந்து தற்போது அமெரிக்காவின் அண்டை பிராந்தியமான கரீபியன் கடற்பகுதியிலும் போர்மேகங்கள் சூழ தொடங்கியுள்ளன. கியூபாவுடன் நிலவி வரும் கடுமையான புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கியூபாவிற்கு மிக கடுமையான இறுதி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து மார்க்கோ ரூபியோ கியூபா விவரத்தை கையாள்வதில் வாஷிங்டன் தற்போதைக்கு ராஜதந்திர வழிமுறையை விரும்புகிறது என்று கூறினார். எனினும் நிலைமை எல்லை மீறினால் கியூபாவை ஒடுக்க ராணுவ நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்து வழிகளும் அமெரிக்காவிற்கு திறந்தே உள்ளது என்று மிக வெளிப்படையாக முழங்கியுள்ளார். இவரின் இந்த அதிரடி பேச்சு சர்வதேச அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த திடீர் ஆக்ரோஷத்திற்கு பின்னால் மிக முக்கிய பின்னணிகள் இருப்பதாக வாஷிங்டன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கியூபாவின் முன்னாள் கம்யூனிஸ்ட் தலைவர் ரவுல் காஸ்ட்ரோ மீது அமெரிக்க நீதிமன்றம் அண்மையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் கியூபா எல்லையை ஒட்டிய கரீபியன் பகுதிக்கு அமெரிக்கா தனது அணுசக்தி போர்க்கப்பலான USS நிமிட்ஸ் மற்றும் அதன் ஏவுகணை கப்பல்களை அதிரடியாக அனுப்பியுள்ளது. வெனிசுலாவின் கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்கா நடத்திய ராணுவ நடவடிக்கையின் மூலம் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கியூபாவிற்கு கிடைத்து வந்த இலவச கச்சா எண்ணெய் முற்றிலுமாக நின்று போனது. இதனால் கியூபா கடுமையான பொருளாதார மற்றும் மின்சார நெருக்கடியில் தவித்து வரும் வேளையில் அமெரிக்காவின் இந்த புதிய மிரட்டல் அந்த நாட்டை நிலைகுலைய செய்துள்ளது. மத்திய கிழக்கில் ஈரானுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வரும் நிலையிலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் கப்பல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுங்கவரி தடைகளை விதித்து வருகிறார். மேலும் ஈரானிய போருக்காக தன் வெடிமருந்துகளை சேமிக்க தைவானுக்கான $14 பில்லியன் ஆயுத ஒப்பந்தத்தையும் அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. இப்படி உலகெங்கிலும் அமெரிக்கா தனது பிடியை இறுக்கி வரும் சூழலில் தனது வீட்டு வாசலிலேயே இருக்கும் கியூபாவின் சீனா மற்றும் ரஷ்யாவின் உளவு அமைப்புகள் ஊடுருவியிருப்பதாக கூறி வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்த இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதனால் கரீபியன் பிராந்தியத்தின் பாதுகாப்பு தற்போது பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு முக்கிய திருப்பமாக தைவான் நாட்டுக்கு வழங்கவிருந்த $14 பில்லியன் மதிப்பிலான பிரமாண்ட ஆயுத விற்பனையை அமெரிக்கா அதிரடியாக நிறுத்தி வைத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான சாத்தியமான போருக்காக தனது சொந்த வெடிமருந்துகளை சேமித்து வைக்கும் நோக்கில் இந்த அவசர முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் உயர்மட்ட ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஆயுத சேவைகள் குழு விசாரணையின் போது கடற்படையின் தற்காலிக செயலாளர் ஹங்காவோ இந்த அதிரடி தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். எபிக் ஃபியூரி என்ற ராணுவ நடவடிக்கைக்கு தேவையான ஆயுத பற்றாக்குறையை தவிர்க்கவே இந்த இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த ஒரே வாரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது சர்வதேச அரங்கில் பலத்த சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. பல தசாப்த கால ராஜதந்திர நெறிமுறைகளை உடைத்து எறித்துவிட்டு இந்த $14 பில்லியன் ஆயுத ஒப்பந்தத்தை சீனாவுடனான ஒரு பேச்சுவார்த்தை கருவியாக பயன்படுத்த ட்ரம்ப் திட்டமிட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தத்திற்கு தாம் ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது அளிக்காமலும் போகலாம் என ட்ரம்ப் முரண்பட்ட சமிச்சைகளை வழங்கி வருகின்றார். மேலும் தைவான் விவகாரத்தில் தற்போதைய நிலையை மாற்றியமைக்கும் வகையில் தைவான் அதிபர் வில்லியம் லாய் சிங் டேவுடன் நேரடியாக பேசுவது குறித்தும் ட்ரம்ப் பரிசீலித்து வருகின்றார். இத்தகைய நடவடிக்கை பெய்ஜிங்கிடமிருந்து கடுமையான கோபத்தை தூண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த திடீர் பின்வாங்கலால் தைவான் அதிர்ச்சி அடைந்துள்ள போதிலும் தங்களின் பாதுகாப்பிற்கான ஆயுத கொள்முதல் எக்காரணம் கொண்டும் நிறுத்தப்படாது என தைவான் பிரதமர் சோ ஜாங் டாய் தீர்க்கமாக அறிவித்துள்ளார். இருப்பினும் அமெரிக்காவின் இந்த இரட்டை நிலைப்பாடு தைவானின் பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் சர்வதேச சந்தேகங்களையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக சர்வதேச கிரைசிஸ் குரூப் நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் வில்லியம் ஜாங் எச்சரித்துள்ளார். பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் கெக்செத் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஆகியோரின் அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்தே இந்த ஒப்பந்தத்தின் இறுதி வடிவம் தெரியவரும்.
மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் போரின் தீவிரம் அதிகரித்து வரும் நிலையில் தெற்கு லெபனானில் உள்ள ஒரு முக்கிய மருத்துவ மையத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய கொடூரமான வான்வழி தாக்குதலில் 4 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சர்வதேச போர் நெறிமுறைகளை தகர்க்கும் வகையில் மனிதாபிமான அடிப்படையில் செயல்படும் மருத்துவ குழுக்கள் மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. லெபனானின் அதிகாரப்பூர்வ தேசிய செய்தி நிறுவனமான NNA டயர் மாவட்டத்தில் உள்ள கன்னாவியா நகரில் நள்ளிரவில் இந்த பயங்கரம் அரங்கேறியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. அங்குள்ள இஸ்லாமிய சுகாதார ஆணையத்தின் மையத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் இந்த கண்மூடித்தனமான குண்டுமழையை பொழிந்துள்ளன. இந்த கொடூர வான்வெளி தாக்குதலின் போது மருத்துவ மையத்தில் பணியில் இருந்த 2 மருத்துவ உதவியாளர்கள் மிக கடுமையான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். அவர்கள் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கடந்த மே மாத தொடக்கத்தில் இருந்து தெற்கு லெபனானில் உள்ள 12க்கும் மேற்பட்ட நகரங்களில் இருந்து பொதுமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேலிய ராணுவம் தொடர் உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றது. மக்கள் ஆங்காங்கே இடம்பெயர்ந்து வரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களின் அவசர மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் மையங்கள் மீதே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பது லெபனான் நிலையில் பதற்றத்தை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.